வீடியோ வந்து கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். இது வந்து டுடே மார்னிங் ஹேப்பன் வீடியோ. ரொம்ப எமோஷ்னலா என்ன ரொம்ப என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வார்த்தைகளே வரல. ஒரு டாக் வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக் நம்மள இவ்ளோ தூரம் நம்ம ஃபீட் பண்றோன்ற ஒரே ரீசனுக்காக நம்ம மேல அந்த லவ் அந்த பாசம். வாவ்! அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அந்த அன்ப சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான். ஸோ பொறுமையா தான் பார்க்குற மாரி இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் காலைல வந்து வெளில ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கும்போது, அந்த விண்டோ வழியா வந்து தாமரையோட சவுண்டு கேட்டிருக்கு. அவ வந்து கத்தியிருக்கா. பட் ஆக்சுவலா எங்களுக்கு எதுக்கு கத்துறான்னு ஃபர்ஸ்ட்டு தெரியல. அப்போ அவர் வந்து இந்த மாரி தாமரை கத்துறா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாரு. பார்த்தா அவளோட குட்டி வந்து அந்த அந்த பக்கம் இருக்க காம்பவுண்ட்ல விழுந்திருக்கு. அது அவளுக்கு சொல்ல தெரியல. அவளுக்கு வாய் இல்ல. ஆனா அத எவ்ளோ அழகா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ பண்ணியிருக்கா. எப்படி அந்த சவுண்ட்ஸ எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கா. அந்த சவுண்ட் எவ்ளோ பேருக்கு கண்டிப்பா கேட்டுருக்கும். ஏன்னா அவ ஒரு ஒரு அ வெளில நின்னு தான் கத்தியிருக்கா. பட் இருந்தாலும் வந்து அத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. எங்களால அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. அவ எங்கள ட்ரஸ்ட் பண்றா அப்படின்னு நினைக்கும்போது, அ சொல்லவே இல்ல. எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் ஆகுது. அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அ எமோஷனலாவும் இருக்கு. தேங்க்ஸ் காட்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்ளோ பெரிய விஷயம் கடவுள் எங்களுக்கு பிளெஸ் பண்ணியிருக்காரு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிளெஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு வாயில்லாத ஜீவனங்களோட உணர்வ புரிஞ்சுக்கிறது அப்படின்றது இட்ஸ் ரியலி அமேசிங் திங்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பாருங்க. ஃபுல்லா பாருங்க. பொறுமையா பாருங்க. என்னாச்சு ராமரா? வளையலு. ராமரா ஏன் இது ரைட் ரைட் எப்படி அன்சைட் போனா அவ? நீ உன்னை யார் அன்சைட் போக சொன்னா? போயிட்டு ஓடிட்டு சரி சரி இது எடுத்துறேன் வெயிட் பண்ணு இரு. தாமரை